வணக்கம் நண்பா, வெல்கம் பேக் டு அவர் சேனல் சைபர் அனானஸ் அண்ட் சைபர் இன்ஃபோ. நம்ம சேனலில் இன்றைக்கி நீங்கள் வெப்சைட்டை பற்றின ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம், ஓகேங்களா? ஸோ இதில் நம்ம என்ன மாதிரி ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு, என்ன மாதிரி ஏர்ன் பண்ணியிருந்தோம், அதுக்கு இப்போ அது ஒர்க்கிங்கில் இருக்கா, ஸோ இனிமேல் அதில் சில ஆஃபர்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அதெல்லாமே யூஸ் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத பற்றியும், ஸோ அதெல்லாம் ஒர்த்தா அப்படின்றத பற்றியும் டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது இந்த கிராஜுவல்ஸ் அப்படின்றது ஒரு வெப்சைட்டு. ஸோ இதில் பார்த்திங்கன்னா லாங் டேர்ம் டைப்பில் நம்ம ஏர்ன் பண்ணிகிட்ருந்தோம். நான் பார்த்திங்கன்னா போட்டோமெண்ட்டோட ப்ராஃபிட்டை எடுத்திருந்தேன். அதே இப்போதைக்கு புதுசாக வந்தவங்க நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இது ஆஃபர் ஏதோ ஒன்று பை பண்ண சொல்லுதாமா. ஸோ அது என்ன ஏது அப்படின்றலாம் இந்த வீடியோவில் பார்த்தலாம். ஸோ லாகின் பண்ணி உள்ள வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். ஸோ ஜிஆர்இ வித்ட்ராவல் கார்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்டு வாங்கினா உங்களுக்கு வித்ட்ராவல் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நம்ம ப்ராடக்ட்ஸ் போய் பார்ப்போம். ஸோ வித்ட்ராவல் சேனலில் பார்த்திங்கன்னா நமக்கு 3800 இப்போ கார்டு போட்டிருக்கு. இதில் டே இன்கமாக ₹0, ஓகேங்களா? அதில் இன்கமே வராது, நீங்கள் பை பண்ணி மட்டும் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். வித்ட்ராவல் சேனல் 2க்கு பார்த்திங்கன்னா 9800. இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இன்கம் வருமா அல்லது வித்ட்ராவல் வருமானு கேட்டிங்கன்னா வித்ட்ராவல் வராது. ஸோ இது எதுக்குன்னா அவங்க அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் வேணும் இல்லையா, அதனால் இந்த ஆஃபர் போட்டிருக்காங்க. ஸோ இப்போதைக்கு ஆஃபர் எல்லாம் என்ன போட்டிருக்காங்கன்னு பாருங்களேன். லைஃப் டைம் மெம்பர்ஷிப் வெரிஃபிகேஷனுக்காக ₹3000, இது இன்கமே கிடையாது, ஓகேங்களா? அண்ட் தென் கார்னெட்ரிங்னு சொல்லிட்டு நம்ம பார்த்திங்கன்னா இது டிஃபால்ட்டாக இருந்தது. ஸோ ₹700 போட்டோம் அப்படின்னா ₹1650 வரும் ரிட்டன் அப்படின்ற மாதிரி. இது ஓகே தான். ஸோ அண்ட் தென் இதில் இந்த ரெண்டும் இருக்கு இல்லையா, வித்ட்ராவல் சேனலும் லைஃப் டைம் மெம்பர்ஷிப்பும் ரெண்டுமே பார்த்திங்கன்னா வேஸ்ட்டு. இதில் போடுறது பார்த்திங்கன்னா எப்போவுமே லாஸ் ஆகிரும். ஸோ இதில் பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருந்தாங்க. நான் பார்த்திங்கன்னா இதிலேருந்து நிறையவே ஏர்ன் பண்ணியிருந்தேன். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் என்னோடய டோட்டல் இன்கம் ₹2150. ஸோ டோட்டல் வித்ட்ரா பார்த்திங்கன்னா 1983, ஓகேங்களா? ஸோ நான் ₹600 ரீசார்ஜ் பண்ணியிருந்தேன். இப்போ டீம் இன்கம்மாக என்கிட்ட ₹600 இருக்குது, ஓகேங்களா? ஸோ இத்தனையிலேயே ஏர்ன் பண்ணேன், ஓகேங்களா? பட் பார்த்திங்கன்னா இந்த லாஸ்ட்டாக 167 வித்ட்ரா எடுக்கும்போது எனக்கு வேலிடான பேக் போடும் அப்படின்னு சொன்னாங்க. பட் நான் போட்ட அமௌண்ட்டை விட அதிகமாகவே எடுத்துட்டேன். இருந்தாலும் எதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நான் வேணாம் அப்படின்னு விட்டுட்டேன், ஓகேங்களா? ஸோ எனக்கு இல்லை, நான் இப்போ வரைக்கும் யாரும் ஜாயின் பண்ணல அதிகமாக. அந்த நான் பார்த்திங்கன்னா அதை பற்றி யாருக்கும் ஷேர் பண்ணல, அதனால் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தப்பிச்சுக்கிட்டாங்க. அண்ட் தென் வேறு யாராச்சும் யூடியூபர்ஸை பார்த்து ஜாயின் பண்ணவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் ஒரு பல்கான லாஸ் தான் சொல்லணும் இதுக்கப்புறம், ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நல்ல ப்ராஃபிட்டு, இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லாஸ் ஆகலாம் சான்சஸ் இருக்குது. இது பார்த்திங்கன்னா இப்போது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் அக்கௌண்ட்டை மட்டும் தான் பிளாக் பண்ணல. ஸோ நான் பார்த்திங்கன்னா வேர்ல்ட் ஃபோல்னு ஒன்று போட்டிருந்தோம், அதை பார்த்திங்கன்னா அக்கௌண்ட்டு பிளாக் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் மொண்டலேஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று போட்டிருந்தோம், அதுவும் பார்த்திங்கன்னா அக்கௌண்ட் பிளாக்கு. அதை நான் போட்ட அமௌண்ட்டு எடுத்துட்டேன், அதனால் பிரச்சனை இல்லை, ஓகேங்களா? ஸோ நான் அதில் ₹450 போட்டிருந்தேன். ₹450 பார்த்திங்கன்னா எனக்கு வந்துடுச்சு, அதனால் பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலே அதில் ப்ராஃபிட் வந்தாலோ லாஸ் வந்தாலோ இஷ்யூ இல்லை. ஸோ அதனால் இதுக்கு மேலே இதில் யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஸோ புதுசாக யாரையும் சேர்க்க வேணாம். அது இதில் நம்ம போட்டு இந்த ₹990 போட்டு நமக்கு லைஃப் டைம் இதில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஆஃபர் டைப் ஆப்பு பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணுங்கள், ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா ஒரு மினிமம் 400 இருக்கா, 500 இருக்கா, 600 இருக்கா, அது போட்டுக்கோங்க, ஓகேங்களா? ஒரு 5000 நான் இந்த மாதிரி ஆப்ஸில் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு 5 ஆஃபர் டைப் ஆப்பு ஒர்க்கிங்கில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. ஒவ்வொன்றிலையும் இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓகேங்களா? ஏன்னா ஒவ்வொன்றிலையும் கரெக்ட் டைமுக்கு ஈச் டைமில் பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ப்ராஃபிட் வந்துடும். அப்படி இருக்கும்போது நம்ம 5000 போடும்போது 10,000 அப்படின்றது ரிட்டர்ன்ஸ் எடுத்துக்கலாம், ஓகேங்களா? இதெல்லாமே பார்த்திங்கன்னா நமக்கு டெய்லி ROI டைப் தான், ஓகேங்களா? டெய்லி இன்கம் வரும், அதை கிளைம் பண்ணிக்கிறோம், ஓகேங்களா? ஸோ ஆட்ஸ் வாட்சிங் அந்த மாதிரி இல்லாமல் இந்த டெய்லி கிளைம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். அந்த கிளைம் பண்ணி ஏர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் ஏர்ன் பண்ணிட்டு தான் நான் வித்ட்ரா போடுவேன் அப்படின்னு வெயிட் பண்ண வேணாம். ஒன்ஸ் மினிமம் ரீசார்ஜ் அப்படின்னா ₹110 மினிமம் இருக்கும். ₹103 to ₹105 பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகிட்டே இருக்கும், ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது நமக்கு போட்ட அமௌண்ட்டு ரிட்டர்ன் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே நமக்கு ப்ராஃபிட் அப்படிங்கும்போது அந்த வெப்சைட்டை அதிகமாக கண்டுக்க வேண்டாம். ஸோ ஓரளவுக்கு அதில் அமௌண்ட்டு சேர வித்ட்ரா போட்டே வாங்க. அடுத்த வெப்சைட் எதில் நீங்கள் ஏர்ன் பண்ணலையோ அதில் பார்த்திங்கன்னா ஏர்ன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதாவது டெய்லி வித்ட்ரா போடுங்க. 110 ரீசார்ஜ்னா நீங்கள் வித்ட்ரா எடுத்துகிட்டே இருங்க, ஓகேங்களா? ரொம்பலாம் பார்த்திங்கன்னா ஒரு அக்கௌண்ட்டில்
ஒரு வெப்சைட்லேயே போயிட்டு ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டு லாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 4-5 வெப்சைட்டில் நம்ம ஷேர் பண்ணி ஈக்குவலாக போடும்போது ஏதோ ஒன்றில் ப்ராஃபிட் ஒன்று லாஸ் அப்படின்னாலும் நமக்கு வந்துட்டு ஏதோ ஒரு வெப்சைட் நமக்கு அதை ஈக்குவல் பண்ணி கொடுத்துரும். அதேன்னு பார்த்தீங்கன்னா ஒர்த்தாகவும் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு வெப்சைட்டை பற்றின ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கத்தான் இந்த வீடியோ. மற்றபடி வேறு இந்த பெருசாக அதில் வித்ட்ராவல் வருது அப்படின்ற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவோட உங்களை இன்வைட் பண்ணுறேன். Until then, bye from Cyber and Cyber 4. Bye bye. Take care.